வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீனிவாசன் சென்னை. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. கொஞ்சம் பிஸி, வெயில், கொஞ்சம் நிறைய சாம்பிளிங் அதெல்லாம் போட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் இந்த வருஷம் என்னென்ன மிளகாய் ரகங்கள் ஆஸ் ஆஃப் நவ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா ஒரே மாதிரி இருக்கும், ரகங்கள் வந்தால்தான் தெரியும். ஜஸ்ட் இது ஒரு ஷார்ட் வீடியோ, இது பார்க்கலாம். இந்த ரகங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கீ சில்லியில் பிங்க் கீ சில்லின்னு கொடுத்தாங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு ஆகிப்போச்சு, ஒரு 2.5 மாதம் ஆகுது. இப்போ வெயில், மழை, கொஞ்சம் மொட்டு வச்சிருக்கு, பூ வச்சிருக்கு, பார்த்தாலே தெரியும். அடுத்தது இதுவும் ஒரு கீ சில்லி. அதாவது நான் கீ சில்லி 2 சொல்லுவேன், அது அந்த ரகம் தான் இருக்கும். ஏன்னா அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா நான் ஃபோட்டோ காமிச்சு கேட்டோடனே அந்த விதைகள் அதே மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இது காய் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இது பூத்திருக்கு, என்ன ரகம்னே தெரியல. இது கீ சில்லி கிடையாது. ஒருவேளை பிஷப் க்ரௌனாக இருக்கலாமா அப்படின்றதும் தெரியலை. இந்த ரகம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு செடியில் அப்படியே விதை விழுந்து முளைச்சிருந்தது. ஏன்னா நான் இது கண்டிப்பாக விதைக்கலை. ஒரு பேக்கில் அது ஒரு ஓரமாக நம்ம தப்பு செடி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்திருந்தது. அப்புறம் எடுத்து அந்த இலையை பார்த்துட்டு தான் எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். அந்த பேக்லேயே கிட்டத்தட்ட 1 மாதம் இருந்தது. இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு மாற்றி 1 மாதம் ஆக போகுது. இது போன வருஷத்துலேருந்து இருக்குது. போன வருஷம் அந்த சீசன் முடிகிற சமயத்தில் விதைச்சதுனால எந்த காய் எடுக்கிறது, என்ன ரகம்னே தெரியலை. இது ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இது ஹெபரானோ அந்த ரகம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் நெய் ஸ்மெல்லும் இருக்குது இதில். அதனால தான் ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா தம்பி ஒருத்தர் இருக்கார், ஜெனில் தம்பின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கொடுத்த ரகமாக கூட இருக்கலாம். ஆனால் நெய் ஸ்மெல்லும் இருக்குது. நீட் டு கன்ஃபார்ம். ஏன்னா ஹெபரானோவில் அந்த நெய் வாசம் வராது. ஏன்னா மற்ற 2-3 மிளகாயோட சேர்த்து சமைக்கும்போது அந்த நெய் வாசம் இருந்ததுனால இப்போ நேற்று ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் மிளகா. தனியாக அதை சமைக்கும்போது தெரியும் இது எக்ஸாக்டாக என்ன இது. இதெல்லாம் இப்போ தான் 1 வாரத்துக்கு மேலே தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினேன். கண்டிப்பாக என்ன ரகம்னு சுத்தமாக தெரியாது. ஏன்னா அப்படியே விதை கொடுக்குறத அப்படியே எடுத்து விதைச்சிட்டேன். இந்த ரகமும் சரி, இந்த ரகமும் சரி, வளர்ந்து காய்ச்சா தான் தெரியும். அது வரைக்கும் என்ன ரகம்னே தெரியாது. கீரை இல்லை, இது கீரைக்கு பக்கத்தில் அதோடு சேர்த்து வளர்ந்த இந்த இது. ஆக்சுவலாக இது யூஎஸ்லேருந்து வந்த சீட்ஸு. லைக் ஒரு மாதிரி ஒரு பிங்க் கலர் பம்ப்கின் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சாரி, நாட் பம்ப்கின், நம்ம குடமிளகா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு பிங்க்கும் ஒரு ப்ரௌன் கலரும் இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த ரகம் தான். ஸோ அதனால் இது கொஞ்சம் சேஃபாக, ஏன்னா வெயிலுக்கு சுத்தமாக தாங்கலை, வெயிலுக்கு அப்படியே சாஞ்சிடுறது. ஸோ அதனால் இது கீரை விதை எப்படியோ மலர்ந்துருக்கு. ஸோ அதோடு சேர்த்து இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இந்த ரகத்தை பார்த்திங்கன்னா இந்த ரகமும் ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு 1.5 மாதத்துக்கு மேலேயே ஆகுது. இது வெயில் இது கொஞ்சம் டெப்த் இருக்கிறதுனால கம்மியாக தான் படும். ஆனால் மழை காலத்துக்கு ஓகே, நோ ப்ராப்ளம். வெயில் காலத்தில் அப்படியே வாடிடும். அதனால் லேட்டாக தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். இது ரொம்ப பழைய செடி, ரொம்ப ஸ்லோவாக வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் சாம்பார் சில்லி, எங்கள் நேட்டிவ் வெரைட்டி. இப்போ ஸ்லோவாக தான் வருது. இன்னும் நிறைய சாப்ளிங்கும் போட்டிருக்கேன், சேஃபர் பார்த்து மழையில் போயிடக்கூடாதுன்றதுக்காக. இதுவும் ஒரு கீ சில்லி தான், 100%. பேர் ஞாபகம் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுத்தது தான், வந்தால் தான் தெரியும். இந்த ரகமும்
டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 1 மந்த் ஆகுது. இதெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் ஆகுது. இது என்ன ரகம்னு தெரியல, ஆனால் கீச்சிலிலாம் கிடையாது. இது ஜஸ்ட்டு என்ன ரகம்னு தெரியல. பூத்துருக்கு இப்போ தான் சீசன், இப்போ தான் கொஞ்சம் மழை பெய்யுமே பூத்துருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன ரகம்ன்றதுக்கு. இந்த ரகம் இதெல்லாம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ்க்கு மேலே ஆகுது. இது ஒன்று. இந்த ரகமும் இது பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் இருக்குது. நடுவில் வெயில் அப்படி இருந்தது. மஞ்சத்தூள் கரைசல் தான் போட்டிருக்கேன். இது வந்து கீச்சிலி கிடையாது, இது நார்மல் வெரைட்டி தான். இதுலேயும் பார்த்தா பூச்சி தாக்குதல் தெரியும் நல்லா உங்களுக்கு. இதுக்கு இப்போ தான் கோமியம் கரைசல் கொடுத்து கொஞ்சம் ரெடி ஆகிருக்கு. அதாவது இப்போ மழைக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, பரவாயில்ல. இந்த செடி ஆல்மோஸ்ட் ரொம்ப பழைய செடி, 1.5 வருஷமாக இருக்குது. இது வந்து கொடைக்கானல் கீச்சிலி சொல்லுவாங்க, அந்த ரகம். நல்ல பெரிய செடி தான். இப்போ தான் காய்ப்புக்கு வரும். அதனால் பார்த்தா தெரியும், காற்று அதிகமாக இருக்கிறதுனால மாடியில் சாஞ்சே போச்சு. அவ்வளோ பெரிய மரம் மாதிரி இருக்கிறது சாயுது. காற்று கொஞ்சம் அதிகம் தான். இது இது வந்து கீச்சிலி வெரைட்டி 2 அகைன். இது கீச்சிலி வெரைட்டி 3. அதாவது இந்த 2, 3ன்றது என்னோட ஐடென்டிஃபிகேஷன் தான், வேறு எதுவும் ரகங்கள் இல்லை. ஏன்னா இது வந்து மூட்டை மிளகாய் இருக்கலாம், அதனால் இன்னும் சில ரகங்கள் இருக்கு. இதுவும் ஒரு ரகம் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாட்டர் இதில் பெயிண்டர் பாக்ஸில் வச்சுருக்கேன். சரி, எதுவும் கிடைக்கலன்னு வச்சுட்டேன், பார்த்துக்கலான்ட்டு. இது பார்த்திங்கன்னா 2 வருஷம் பழைய செடி. கொஞ்சம் தண்ணீர் அதிகமானதுனால உள்வாங்கி சுருண்டுருக்கு. இது வந்து கோஸ்ட் பெப்பர், பயங்கர ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் கோஸ்ட் பெப்பர் சொல்லி தான் கொடுத்தாங்க. 2 வருஷம் ஆகுது இந்த செடி. ஆனால் இதையோட இன்னொரு செடி இருந்தது, அது இந்த வாட்டி வெயிலில் வாடி போச்சு. இப்போ இது ஒன்று மட்டும் இருக்குது. ஸோ இதை எடுத்து எப்படியாச்சும் சீட் சேவ் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். தேங்க்யூ. வேறொரு வீடியோவில் சீக்கிரம் பார்க்கலாம்.